வேற லெவல். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டு, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது, சார்ட் அடுத்து அதோட டிஸ்கிரிப்ஷன் சார்ட், ஒரு சம்மரி மாதிரி கீழே பாத்தீங்கன்னா சம்மரியுமே ஏஐ கொடுத்துருது. வேற லெவலுங்க. உண்மையிலே நான் இது வரைக்கும் மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணும்போது நிறைய டேட்டா விசுவலைசேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைத்தான்ல தான் டைப் பண்ணி பண்ணுவேன். இனிமே பைத்தான்ல தான் டேட்டா விசுவலைசேஷன் கிடையாது, ப்ராம்ப்ட்ல தான் டேட்டா விசுவலைசேஷன். ஹாய் கைஸ். ஸோ நீங்கள் தம்பனையில் பார்த்தது வந்து உண்மைதான். ஆக்சுவலாக நானே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ரீசெண்டாக வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் டேட்டா ஃபார்முலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டூலை வந்து ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டான். இப்போ மற்ற டூல்லாம் க்ளோஸ்டாக ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல, ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணாலே கொஞ்சம் பிரச்சனை தான். இது என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டேட்டா அனலிஸ்ட் அவங்களோட ஜாப் என்ன, அவங்க வந்து ஒரு டேட்டாவை பார்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணணும், அதில் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணணும், டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதை வச்சு விசுவலைசேஷன் மேக் பண்ணுவாங்க. ஸோ தட் பிஸ்னஸ் சொல்யூஷன் எல்லாமே நம்ம பிஸ்னஸ் டிசிஷன் கூட அந்த டேட்டால இருந்து மேக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டேட்டா விசுவலைசேஷன், ஒரு டேட்டா டேஷ்போர்டு வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ இதை தான் இந்த டேட்டா ஃபார்முலேட்டர் அப்படிங்கிற டூலுமே பண்ணுது. ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய எம்என்சியில் என்ன பண்றாங்கன்னா இந்த டூலை அவங்க விஎம்ல புல் பண்ணி அவங்களோட யூசர்ஸ் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க இந்த டூலுக்கு அடாப்ட் ஆகுங்க அப்படின்னு. ஸோ அதனால இதை நீங்க இன்னும் கத்துக்கல அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா இதை 2-3 பேர் என்கிட்ட வந்து இதை எப்படி கத்துக்கணும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். இந்த டூலை எப்படி உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது, அது மட்டும் இல்ல இதுல எப்படி டேட்டாவை அப்லோட் பண்றது, எப்படி விசுவலைசேஷன் மேக் பண்றது, இது மாதிரி எல்லா விஷயமே பார்க்க போறோம். நீங்க டேட்டா அனலிஸ்ட் ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க, இல்ல நீங்க இப்போ டேட்டா சயின்ஸ் ஜாபுக்கும் போறீங்கன்னா விசுவலைசேஷன் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த டூலை பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகே, இதே மாதிரி ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட், கோர் ஏஐலாம் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ஏஐ வித் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ரைட்ல ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பூஸ்ட் கொடுக்கறது அந்த பட்டன் தான். ஓகேவா, அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் ஹைப் ஆக்குனீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதனால எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஓகேவா, சரி இப்போ நம்ம வந்து டூல்குள்ள வந்து அப்படியே 1 by 1 போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் அதோட கிட்டப் ரெப்போ. இந்த கிட்டப் ரெப்போ வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ டேட்டா ஃபார்முலேட்டர் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா ஏஐ பவர்டு டேட்டா விசுவலைசேஷன். ஓகேவா, ஏஐ பவர்டுனாலே நமக்கு தெரிஞ்சிடும் ப்ராம்ப்ட் தான். ப்ராம்ப்ட்டை கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது, டேட்டா விசுவலைசேஷன் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டான்னா ஓப்பன் சோர்ஸாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான். கோடு எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த டூலை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்ம பவர் பிஐல டேஷ்போர்ட்லாம் ரெடி பண்ணும்போது எப்படி இருக்குமோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா 30 சார்ட் டைப்ஸ் போடலாமா, நியூ செமண்டிக்ஸ் சாட் இன்ஜின், ஏரியா, ஸ்ட்ரீம் கேப், கேண்டில் ஸ்டிக் முதல் கொண்டு வச்சிருக்கானுங்க. மேப்ஸ் எல்லாம் அட்வான்ஸான பிளாட் அதுவுமே இதுல வந்துருச்சு. அது போக பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சாட், டேட்டா த்ரெட், அப்புறம் பாத்தீங்கன்னா யூனிஃபைடு டேட்டா ஏஜென்ட் வேற வச்சிருக்கான். செப்பரேட் ஏஜென்ட்ஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான ஏஜென்ட்டை செட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஹார்டனிங், யூவி ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டீடைல்டு ரைட் அப் நியூ ஆர்கிடெக்சர் கம்மிங் சூன். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இதுலயே வந்து எக்கச்சக்கமா கவர் பண்ணிட்டீங்க, இன்னும் வேற நியூ ஆர்கிடெக்சர் கம்மிங் சூன் டீடைல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். இன்னும் என்னென்னலாம் கொண்டு வர போறான்னு தெரியல. பட் இப்பையில இருந்தே நம்ம இதை கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டேட்டா அனலிஸ்ட்ல நம்ம கரியரை வந்து அப்கிரேட் பண்றதுக்கு. ஓகே, சரி இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த டூலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல கீழே கொடுத்துருக்கான். ஓகேவா, என்ன பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கான். இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா யூவி அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் மேனேஜர் தேவைப்படும். ஸோ அது எங்க இருக்குன்னா யூவி இன்ஸ்டால் அப்படின்னு சும்மா கூகுள்ல போடுங்க. கூகுள்ல போட்டீங்கன்னா ஆஸ்ட்ரால் டாக்ஸ்னு ஒன்று வருதா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல விண்டோஸா இருந்துச்சுன்னா இதை காப்பி பண்ணி பவர் ஷெல்ல போடுங்க. மேக் ஓஎஸ் லினக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த கமெண்ட்டை டெர்மினல்ல போடுங்க. ஓகேவா, போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூவி இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன உடனே எப்படி தெரிஞ்சுக்கிறது இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்னா நீங்க சிஎம்டி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு யூவி டேஷ் டேஷ் வெர்ஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணீங்கன்னா யூவியோட வெர்ஷன் வந்து வரும். நான் பார்த்தீங்கன்னா 0.9.6 வச்சிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கும். நான் இது வந்து ஒரு 1 month முன்னாடி இன்ஸ்டால் பண்ணேன் இந்த யூவியை. ஓகேவா, இப்போ வந்து யூவி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெப்போவை நம்மளோட லோக்கலுக்கு புல் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் பண்ண போகிறேன். உங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் அதில் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நானுமே ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வரும். எரரையுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் அகைன் சிஎம்டியில் சிடி
டெஸ்க்டாப்க்கு வந்து போறேன். ஸோ டெஸ்க்டாப்ல என்ன பண்ண போறேன்னா இதை வந்து புல் பண்ண போறேன். ஓகேவா, நீங்க வந்து அகைன் இன்னும் 2 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். கிட் வந்து எதுக்கு அப்படின்னா ரெப்போவை புல் பண்றதுக்கு. இல்லை நீங்க அப்படின்னா கிட் இல்லப்பான்னு சொன்னீங்கன்னா மேலே கோடை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஜிப் ஃபைல் இருக்கு, டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த யூஆர்ல காப்பி பண்ணி கிட் க்ளோன்னு போட்டு இந்த யூஆர்ல போடுறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிருன்னா இந்த ரெப்போ வந்து அப்படியே என்னோட டெஸ்க்டாப்க்கு வந்து வந்துடும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்துடும். இதுக்கப்புறம் என்ன தேவைப்படும் கேட்டிங்கன்னா பைத்தான் தேவைப்படும். பைத்தானில் வெர்ஷன் 3.11.0 இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க. இதுதான் இப்போதைக்கு ஸ்டேபிளான வெர்ஷன். வேற வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நிறைய எரர்ஸ் வருது. ஓகே சரி, இப்போ நான் வந்து இது வந்துருச்சு நமக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபார்முலேட்டர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணுறேன். இந்த விஎஸ் கோடில் ஓப்பன் ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் டேட்டா ஃபார்முலேட்டர் செலக்ட் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட டேட்டா ஃபார்முலேட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லா கோடுமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ டெர்மினல் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து சிஎம்டி ஓகேவா, கமெண்ட் ப்ராம் வந்து யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் கமெண்ட் ப்ராம் தான் வந்து நல்லா இருக்கும். பவர் செல்லில் வந்து நிறையா வந்து அன்சப்போர்ட்டட் கமெண்ட்ஸ் போடுவீங்க. ஸோ பவர் செல்லுக்கு பதிலாக நம்ம கமெண்ட் ப்ராமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கிட்டப் ரெப்போக்கு வந்தீங்கன்னா கீழே வந்து ஷோ பண்ணுவான் என்னென்ன எப்படி போடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இட் இன் அ பேக்கேஜ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி போடுறான். அதாவது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதில் பண்ணுங்க. என்ன கேட்டிங்கன்னா லோக்கலில் பண்ணும்போது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி பண்ணுங்க, அதான் வந்து சேஃப். ஓகேவா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே UVVENVன்னு போடுறேன். அதாவது எனக்கு என்விரான்மெண்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். இப்போ இதை நான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்டை கொடுக்கணும். .venv ஸ்லாஷ் போட்டு டேபு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு இதாக ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு தேவை வந்து ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்லாஷ் ஆக்டிவேட். ஸோ இப்போ என்னோட என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், UVPip இன்ஸ்டால் டேட்டா ஃபார்முலேட்டர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ டேட்டா ஃபார்முலேட்டருக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ரிசால்வ் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் எல்லாமே நமக்கு ரிசால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஏன் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னா உங்களோட பேக்கேஜ் எல்லாமே குளோபலாக இன்ஸ்டால் ஆகக்கூடாது. ஓகேவா, அப்போ நாளை பின்ன வேறு ஏதாவது புது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போ பைத்தான் ப்ராஜெக்ட் பண்ணாலுமே ஒரு VNV கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஓகே, UV வந்து ஒரு அப்டேட்டட் பேக்கேஜ் மேனேஜர். அது நீங்கள் உங்களுக்கு தெரியல என்னன்னு அப்படின்னா நான் அதை பத்தியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோட சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. UV வந்து அப்டேட்டட் பேக்கேஜ் மேனேஜர். பைத்தான் டெவலப்பரா இருக்கீங்க இல்ல பைத்தான் வச்சு ஏதாவது பில்ட் பண்றீங்க அப்படின்னா இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பேக்கேஜ் வந்து நமக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்னா பைத்தான் -m டேட்டா ஃபார்முலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இது எதுக்கு, ரன் டேட்டா ஃபார்முலேட்டர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ரன் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த கமெண்ட் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு, CLS கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ பைத்தான் -m டேட்டா ஃபார்முலேட்டர்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு இப்போ என்ன ஆகணும்னா ஒன்ஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன எரரோ அதை நம்ம ChatGPTல கேட்டு சால்வ் பண்ணிடுவோம். இல்லை ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி வந்து டேட்டா செட் அப்லோட் பண்ணுறது, எப்படி விசுவலைசேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா ஃபார்முலேட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி நமக்கு எல்லா ஏபியுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் செலக்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஏபிஐ கீயோடைய ப்ரொவைடர் வந்து யார், ஓப்பன்ஏயா, ஆந்த்ரோபிக்கா, ஒலாமாவா, ஜெமினி எதுன்னு கேட்குது. ஓப்பன்ஏயே கொடுக்குறேன். ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா GPT 5.1 ஏபிஐ பேஸ் ஆப்ஷனல், இது வெர்ஷன் ஆப்ஷனல். ஸோ இதை வந்து நான் ஆட் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஏபிஐ கொடுத்த உடனே இது வந்து ஏபிஐ கீ வந்து வேலிட் ஏபிஐ கீயா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணும். ஓகே டன். இப்போ நம்மளோட ஏபிஐ கீ கொடுத்தாச்சு, இப்போ ரெடியா இருக்கு. நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா யூஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். ஸோ இவரோட செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் பெரிய வேலையே இருக்குது. அதாவது எப்படிலாம் விசுவலைசேஷன் ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணேன். நான் இப்போ தான் வந்து ஆக்சுவலாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ப்ரீவியஸாக இதோட க்ளவுடை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். லோக்கலில் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்லோடு இருக்குது, சாம்பிள் டேட்டா செட் நீங்கள் ஏதாவது இதுலேருந்து எடுத்துக்கலாம், லோடு ஃப்ரம் URL, ஈவன் டேட்டா பேஸ் கூட இதில் வந்து கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது SQL, Postgres, MongoDB இந்த மாதிரி டேட்டா பேஸோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேட்டா ஃபார்முலேட்டரை கனெக்ட் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ராம்ப்ட் வழியா.
ஓகேவா. ஸோ அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேஸ்ட் டேட்டா, எக்ஸ்ட்ராக்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா கூட கொடுத்துருக்கானுங்க. அன்ஸ்ட்ரக்சர்னா எக்கச்சக்கமான டேட்டா வரும், இமேஜ், வீடியோ, ஆடியோ, அதெல்லாம் டிரான்ஸ்கிரைப் பண்ணது, அந்த மாதிரி டேட்டா கூட இது என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸா வந்திருக்கு. இன்னும் அட்வான்ஸா கொண்டு வரேன்னு வேற அதுல போட்டிருக்கானுங்க கிட்டப்லே. ஓகே, ஒன் பை ஒன் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அப்லோட் ஃபைல் கொடுக்குறேன், ப்ரௌஸ் கொடுக்குறேன். அதுக்காக நான் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ்வி ஃபைல் வச்சிருக்கேன். இந்த சிஎஸ்வில பாத்தீங்கன்னா டேட்டு, பிரைஸ், சிம்பிளா இந்த ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ஷனுக்கு யூஸ் பண்ண ஒரு டேட்டா செட் தான். ஓகேவா. ஸோ அதான் நான் யூஸ் பண்றேன். அண்ட் பாத்ரூம், ஸ்கொயர் ஃபீட், லிவிங் எல்லாம் இருக்கு. லோடு டேபிள் கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு நம்மளோட இது வந்து லோட் ஆயிருச்சு, அதாவது ஒரு டேஷ்போர்டு வந்து லோட் ஆயிருச்சு. இப்போ இங்கே தான் வந்து வேலையே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளோட டேட்டா செட் இருக்கும். நம்ம டேட்டா செட்டில் இருக்க எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் மாடல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே நம்மளோட ஆல்ரெடி ஆட் பண்ண மாடல் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா மாடல் வேணுன்னா இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதை வந்து நான் மாடல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்திய மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேட் இருக்கும், இன்டராக்டிவ்னு ஒரு சேட்டு, ஏஜென்ட்னு ஒரு சேட். இதில் வந்து ஏஜென்ட்டுக்கான ஆர்கஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் ஏபிஐக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஏஜென்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அந்த மாடலை யூஸ் பண்ணி. இதுதான் அவங்க சொல்கிறது. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ஏஜென்ட்டுமே இருக்குது, இங்கே இன்டராக்டிவ்மே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். அனலைஸ் மை டேட்டா செட் அண்ட் prepare a pie chart for suitable column data அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு பை சார்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு காலம் சூட் ஆனிச்சு அப்படின்னா அந்த காலத்தை எடுத்துட்டு அதுலேருந்து அனலைஸ் பண்ணி கொடு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதில் மெயினாக பாருங்கள், லீனியர் ரெக்ரெஷனு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட்டுக்கு வர அளவுக்கு இதில் வந்து கண்டிஷன்ஸ் வந்து நிறைய இல்லை. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ டேட்டாவில் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 3 to 4 கேட்டகரிஸ் இருந்துச்சு அப்படின்னா பை சார்ட்டில் சூப்பராகவே பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ லைன் சார்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, அதாவது கண்டிஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இது வந்து எதில் வந்துச்சு அப்படின்னா சும்மா ப்ராம்ப்ட்ல கொடுத்தா வந்துச்சு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கு. அதில் சோ லிஸ்டிங் கவுண்ட்ஸ் பைன்னு சொல்லிட்டு என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணேன், அதுக்கப்புறம் என்னென்ன காலம் யூஸ் பண்ணேன், ஆனால் அந்த பிளாட்ல என்ன கம்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா சொல்லுதா. இதை தான் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா டேட்டா த்ரெட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் டேட்டா த்ரெட்னா என்ன அப்படிங்கிறது. இதுல வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதுல எக்ஸ்ப்ளோர், அதாவது நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சார்ட்டா இங்க இடத்துல மாத்தி பார்க்கலாம். பார் சார்ட் மாத்தி பார்க்கலாம், ஹிஸ்டோகிராம் இருக்கா, ஹிஸ்டோகிராம் நீங்க மாத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேர்ல்டு மேப், யூஎஸ் மேப், பிரமிடு, பாக்ஸ் பிளாட்லாம் வந்து நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அகைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நான் ஒரு 2 hours வீடியோ போட்டிருக்கேன், என்னோட சேனல்லே இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. பாக்ஸ் பிளாட் வந்து இதுல போட முடியாது மேக்ஸிமம், ஏன்னா டேட்டா வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தேவைப்படும். இங்க வந்து டேட்டா கேட்டகரிக்கல், கண்டினியூஸ் டிஃபரெண்டா இருக்கு. கண்டினியூஸ் டேட்டாக்கு தனி சார்ட்ஸ் இருக்கு, கேட்டகரிக்கல் டேட்டாக்கு தனி சார்ட்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ ஓவரால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுல சார்ட் எல்லாமே ப்ராம்ப்ட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இங்க இடத்துல ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பண்ண சார்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா. இந்த சார்ட் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலன்னா கம்ப்ளீட்டா ஒரு ரிப்போர்ட்டாவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் நீங்க வந்து பவர் பிஐல இது மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து இது எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கம்போஸ் அப்படிங்கறத கொடுத்தோம்னா இது வந்து ஒரு டேஷ்போர்டு மாதிரி ரெடி ஆகும். அதாவது பவர் பிஐ டேஷ்போர்டு மாதிரி. அதை வந்து நீங்க உங்களோட கம்பெனி ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்க சப்மிட் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு வேற யாருக்காவது தேவைப்படுது கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல சிம்பிளாவே கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் சொல்ல போனா பவர் பிஐ தான் இது. பவர் பிஐல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸ். ஆனா இதுல மெயினான ஒரு விஷயம், இது வெர்ஷன். ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லயே வந்து இவ்வளவு தூரம் ஏஜென்ட் வச்சு கொண்டு வந்துட்டானுங்க. இப்படி எல்லாத்துலயும் ஏஜென்ட் வச்சு கொண்டு வந்துட்டானுங்க. மேபி இது செகண்ட் வெர்ஷன் வந்து இன்னும் சூப்பரா இருக்கலாம். அதாவது ப்ராம்ப்ட்லயே வந்து அது எல்லாமே பண்ணி கொடுக்குற மாதிரி, ஆல்மோஸ்ட் டேட்டா அனலிசிஸ் பண்ணி இதுக்கு இந்த சார்ட் தான் யூஸ் பண்ணணும், அண்ட் இந்த டேஷ்போர்ட் இப்படி இருந்தா மட்டும் தான் இன்டராக்டிவா இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் மேபி அவங்க செகண்ட் வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் வந்து மொத்தமா ப்ராம்ப்ட்லயே முடிச்சிட்டானுங்க. ஓகேவா. ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஜாபை வந்து வெறும் ப்ராம்ப்டை வச்சே பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு தேவையான சார்ட்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு கம்போஸ் அப்படிங்கறத கொடுத்தோம்னா இது வந்து ஒரு சோசியல் போஸ்டா வேணுமா, இல்ல லைவ் ரிப்போர்ட்டா வேணுமா, எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியா வேணுமா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணலாம்னா ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா சோசியல் போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்ப முனை கொடுத்துட்டேன். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஓகேவா. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா unable to process report generation request. ரீசன் என்னன்னா இது சோசியல் போஸ்டா பண்ற மாதிரி இது கிடையாது. அதுல நீங்க உங்களுக்கு சோசியல் போஸ்டா இருந்தும் அது வரல அப்படின்னா இந்த இடத்துல ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாலும் ஃபுல் ரீசெட் ஆகும். மேக்ஸிமம் அவங்களோட டாக்குமெண்டேஷன்ல இப்ப வந்த எரர்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த செஷன் இருக்குல்ல, இதுல போயிட்டு நீங்க ரீசெட் கொடுத்துட்டு அடுத்த செஷன்ல இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ரீசெட் பண்ணுங்க.
அகைன் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது இம்போர்ட் கொடுத்து இம்போர்ட்டோட செஷனை வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் நாங்கள் நிறைய பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையுமே அவங்களோட கிட்டப் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓவரளவு பார்த்தீங்கன்னா டூல் வந்து பக்கா வேற லெவலு. இதோட கிளவுட் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போதே ஆக்சுவலாக நிறையா பார்த்தேன். இதே எல்லா ஃபீச்சருமே இதில் கொடுத்துருப்பானுங்களான்னு யோசிச்சேன். எல்லாத்தையுமே என்டர்டெயின் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் வெர்ஷன்லாம் வரும்போது இன்னும் பயங்கரமாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். கம்போஸ் லைவ் ரிப்போர்ட் வருதா அப்படின்னு சொல்லி அதையுமே கம்போஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்பா வேற லெவலு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரிப்போர்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது, சார்ட்டு, அடுத்து அதுக்கடுத்து அதோட டிஸ்கிரிப்ஷன், சார்ட்டு, ஒரு சம்மரி மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சம்மரியுமே ஏஐ கொடுத்துருது. வேறு லெவலுங்க உண்மையிலே டூலு. ஸோ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ஜாப் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஷேர் இமேஜ் வேறு, அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஷேர் ஆயிடுச்சு, அதாவது இமேஜ் வந்து காப்பி ஆயிடுச்சு. இது வந்து இமேஜாக கூட வேறு இடத்துல வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் போல். கிரியேட் ஏ சாட்டிஃபாக்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஒரு போஸ்ட் மாதிரி. இப்போ நீங்கள் இதை ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களால இந்த போஸ்ட் ஜென்ரேட் ஆகிக்கும். ஓகேவா, அதாவது சோர்ஸ் கோடு வந்து கிடைக்கும். அதான் வந்து சேட் ஆக்ட்னு சொல்லுவோம், சாட்டிஃபேக்ட்னு சொல்லுவோம், சாரி. ஓகேவா, ஸோ ஓவரால் வந்து இந்த டூல் வந்து அமேசிங் டூலு. நான் இது வரைக்கும் மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணும்போது நிறைய டேட்டா விசுவலைசேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைத்தானில் தான் டைப் பண்ணி பண்ணுவேன். இனிமேல் பைத்தான்லாம் டேட்டா விசுவலைசேஷன் கிடையாது, ப்ராம்ப்டில் தான் டேட்டா விசுவலைசேஷன். ஓகேவா, வெறும் ப்ராம்ப்டை போட்டாலே நமக்கு வந்து விசுவலைசேஷன் கண்டிப்பாக கிடைச்சிருது. இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேக்ஸிமம் இஷ்யூ வந்து அந்த செஷனில் தான் வரும். ரீசெட் பண்ணிட்டு செஷனை திரும்ப ஆக்டிவேட் பண்ணீங்க, இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராகவே ஒர்க் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஓவரால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு ப்ராம்ப்ட்லேயே ஒரு விசுவலைசேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டூலும். இதோட செகண்ட் வெர்ஷனுக்கு நானும் வெயிட்டிங், எந்த அளவுக்கு கொண்டு வர போறானுங்கன்னு. டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜாப் வந்து இப்படி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீ அடிக்கிறியா நானும் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கம்பெனியை போட்டு அடிக்கிறானுங்க. ஓகே, அட்லாஸ்ட் இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். எங்கே முடிஞ்சாலும் நம்ம ஏஐயை அப்கிரேட் பண்ணியே ஆகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். இன்னும் நீங்கள் அப்கிரேட் பண்ண அப்படின்னா தயவு செஞ்சு அப்கிரேட் பண்ணிக்கோங்க. சரி, மிஷின் லேர்னிங் வந்து நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நானே ஓனா புக்கு ஒன்று ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபுல்லாக தங்கிலீஷில் தான் இருக்கும். ஃபுட் எக்ஸாம்பிள் வச்சு தான் ரைட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டன் மறந்துடாதீங்க, வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் இதே மாதிரி வேற என்ன டெக் ரிலேட்டட் வீடியோ கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அதுக்கு வந்து ரிப்ளை போடுறேன். இன்ஸ்டாகிராம்ல என்னை கனெக்ட் பண்ணிக்கங்க, லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணிக்கங்க. நிறைய ஏ ரிலேட்டட் கண்டென்ட் வந்து அங்கேயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறந்துடாம.